அஸ்ஸலாமு அலைக்கும்னா இன்றைக்கி எங்களோட வர்க்காலா ட்ரிப் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வர்க்காலா போகணுன்னு முடிவு பண்ணிட்டாலே, அதாவது நார்த் கிளிஃப் ஹெலிபேட் ஏரியா, வர்க்காலா மெயின் பீச் இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட ஸ்டேவை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்படி நீங்கள் புக் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல சீ வியூ பார்க்க முடியும். மார்னிங் ரிலாக்ஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பீச்சில் ஒரு வாக், நல்ல ஃபன் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் பண்ணலாம், நல்லா விளாடலாம், ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிஷர்மேன் வந்து அங்கே வலை போட்டிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அந்த வலையை இழுத்து கொண்டு வந்து அதில் எவ்வளோ மீன் இருக்குது என்னன்னு நம்மளே பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வர்க்காலா போனீங்கன்னா மறக்காமல் இங்கே உங்கள் ஸ்டேவை புக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் நீங்கள் வர்க்காலா போனதுக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள், மார்னிங் எப்படி ரிலாக்ஸாக எல்லோரும் உட்காந்து பீச் வியூவோட அவங்களோட காஃபிஸ் எடுத்துக்கிறாங்கன்னு. இங்கே வந்து நிறைய கெஃபே ஷாப்ஸ் இருக்குது, டீ காஃபி ஷாப்ஸ் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறதும் இருக்குது. ஸோ நாங்கள் மார்னிங் என்ன வாங்கினோன்னா, ஒரு கேப்பச்சினோ, தென் வந்து ஒரு பனானா கேக் வாங்கினோம். ஸோ எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அதுக்கு வந்து ஒரு பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு தான் போனோம். பட் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அங்கே டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் நம்ம மக்களுக்கு இட்லி தோசை வேணும், அது அங்கே கிடைக்கல. ஸோ லைட்டாக எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகெயின் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைட் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு டைம் இருந்தனால லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்க்காலாவில் லோக்கல்லே விசாரித்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போனோம். நல்ல திருப்தியான லன்ச் எடுத்துட்டோம். நேம் எனக்கு சரியாக ஞாபகம், ஐ திங்க் ரூபி. பட் நீங்கள் வந்து இங்கே லன்ச்சுக்கு மட்டும் போங்க, டின்னருக்கு போகாதீங்க. அதை முடிச்சுட்டு எங்கள் கிட்ஸோடு நாங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அட் லாஸ்ட் நாங்கள் முடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் ஒரு மாதிரி மேகமூட்டமாகி மழை வர மாதிரி இருந்தது. பட் காட்ஸ் கிரேஸ் ட்ரிஸ்லிங்கோடு முடிஞ்சிச்சு. ஸோ நாங்களும் இந்த ரைடை நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே இது மட்டும் இல்லை, ஸ்பீட் போட், கயாக்கி, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டோம். டீ காஃபி பிரேக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் வர்க்காலா வந்து ஒரு மினி கோவா. அதுக்கு காரணமே அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த நைட் டைம்ஸ் தான். ஸோ எதுக்காக இங்கே உள்ளேயே நீங்கள் வந்து டின்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான். இந்த மாதிரி லைட் மெலோடியான மியூசிக்கோட உங்களோட டின்னரை நீங்கள் நல்லாவே இங்கே வந்து ரிலாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து நிறையா பேன் கேக்ஸ், மில்க் ஷேக்ஸ், நூடுல்ஸ், அப்புறம் பிரியாணிஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே ஒர்த். ஸ்பெஷலி அவங்களோட ப்ரான் பிரியாணி அண்ட் ஷேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அங்கே நைட் டைம்ஸில் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 1 or 2 ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே ஆல்ரெடி ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் போகலாம். வர்க்காலாவோட ஸ்பெஷலே நைட்டு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக் செட்டப்போட அங்கே 1 or 2 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 2 to 3 ஹோட்டல்ஸ் பார்த்தோம். அதில் எங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுச்சோ அங்கே தான் நாங்கள் போய் எங்களோட டின்னர் எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் மறக்காமல் வர்க்காலா போனீங்கன்னா பகலெல்லாம் வந்து டே டைமில் அங்கே இருக்கிற மற்ற இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஸோ நைட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.